ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதோடு மட்டுமின்றி அதனை செயல்படுத்துவதிலும் இந்தியா முன்னிலையில் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வேளாண் துறை வளர்ச்சிக்கான திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 22 பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். நைஜீரியாவில் சுரங்கம் ஒன்றில் நேரிட்ட வெடி விபத்தில் 33 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மவுண்ட் எவரெஸ்ட் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியாவின் ரொடாலி வெருவா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதோடு மட்டுமின்றி அதனை செயல்படுத்துவதிலும் இந்தியா முன்னிலையில் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தாக்கத்தின் உச்சி மாநாட்டை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த மாநாட்டை இந்தியா நடத்துவது வளரும் நாடுகளுக்கு கிடைத்த பெருமை என்றும் அவர் குறிப்பிட்டார். மனித குலத்தில் பெரிய அளவு மாற்றத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்டு வந்துள்ளதாக அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பம் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உதவிடும் என்றும் அவர் கூறினார். கருவிகளின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதிலும் இந்த தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். மேம்பாட்டிற்கான கருவியாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையிலும் டிஜிட்டல் சுகாதார அட்டைகளை வழங்குவதிலும் இந்தியா படைத்த சாதனைகளை திரு இமானுவேல் மேக்ரான் சுட்டிக்காட்டினார். ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் பேசுகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளரும் நாடுகளுக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான சர்வதேச நிதியம் ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தினார். முன்னதாக வரவேற்புரையாற்றிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதே பிரதமரின் தொலைநோக்கு பார்வையாகும் என்று குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்தின் கீழ் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தகவல் தொழில்நுட்பத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வேளாண் துறை வளர்ச்சிக்கான திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுக்குள் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசுகள் முழுமையாக செயல்படுத்துவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். பீகாரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று பெகுசராயில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் அரசின் செயல்பாடுகள் குறித்து ராஷ்டிரிய ஜனதாதளம் வெளியிட்டுள்ள கருத்துகள் ஏற்புடையது அல்ல என்றார். தமிழ் தாத்தா என்று போற்றப்படும் உவே சாமிநாத ஐயரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், பனை ஓலை சுவடிகளில் இருந்த சங்க இலக்கியங்களை பதிப்பித்து தமிழுக்கு புத்துயிர் அளித்தவர் சாமிநாத ஐயர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மொழியின் தொன்மையும் பழங்கால நூல்களும் தற்போது பயன்பாட்டில் உள்ளதற்கும் அவரது நடவடிக்கைகளே காரணம் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 22 பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி இவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் இலங்கை கடற்பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக 2 விசைப்படகுகளையும் அதிலிருந்த 10 மீனவர்களையும் கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். மேலும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஒரு விசைப்படகையும் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ஒரு விசைப்படகையும் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக கூறி அதில் இருந்த 12 மீனவர்களையும் கைது செய்து கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றனர். மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணையை முடித்துக் கொண்டு படகுகளுடன் மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். இதற்கிடையே இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்டு மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 11 பேர் விமானம் மூலம் இன்று சென்னை திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கை நீதிமன்றத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக மீனவர்கள் 11 பேரை விடுவித்து அவர்களை இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் பராமரிப்பில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தமிழக மீனவர்கள் 11 பேருக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு எமர்ஜென்சி சர்டிபிகேட் வழங்கப்பட்டன. பின்பு இலங்கை தலைநகரம் கொழும்பிலிருந்து சென்னை வரும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் மீனவர்கள் 11 பேரும் அனுப்பி வைக்கப்பட்டனர். அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. இன்று சென்னையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து கூட்டணியில் இணைந்தார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி அரசு செயல்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா கூறியுள்ளார். லக்னோவில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டி ஒன்றில் இதனை தெரிவித்த அவர் சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். அமெரிக்காவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் காஃபி தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு ஸ்ரீகாந்த் ராவ் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் காஃபி தொழிலில் கூடுதல் முதலீடுகளை பெற இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றார். ஏற்றுமதியை அதிகரிக்கவும் இந்த ஒப்பந்தம் வகை செய்யும் என்று அவர் கூறினார். இதன் மூலம் விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்றும் திரு ஸ்ரீகாந்த் ராவ் தெரிவித்தார். உலக அளவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இதன்படி உலக உணவு அமைப்பிற்கு 5 வருடத்திற்கு அரிசி வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய உணவுக் கழகம் கையெழுத்திட்டுள்ளது. குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் விலையில் அரிசி வழங்குவதற்கான அம்சம் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நைஜீரியாவில் சுரங்கம் ஒன்றில் நேரிட்ட வெடிவிபத்தில் 33 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 27 பேர் காயமடைந்தனர். பஷார் மாவட்டத்திற்குட்பட்ட சுரங்கத்தில் வாயு கசிவு ஏற்பட்டதே இந்த விபத்திற்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். விசாரணை முழுமையாக முடிவடைந்த பின்னரே விபத்துக்கான காரணம் தெரியவரும் என்றும் அவர்கள் கூறினர். இந்த விபத்தில் சிக்கிய 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் நைஜீரிய அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் ரஷ்யா இடையேயான கூட்டு கடற்படை பயிற்சி இன்று தொடங்கியது. ஓமன் வளைகுடா மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்த பயிற்சி தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இரு நாடுகளும் இணைந்து இந்த பயிற்சியை மேற்கொண்டுள்ளன. மவுண்ட் எவரெஸ்ட் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியாவின் ரொடாலி வருவா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆகாஷ் பால் 8-11, 13-11, 11-7, 6-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஈரானின் பென்யமின் ஃபராஜியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதோடு மட்டுமின்றி அதனை செயல்படுத்துவதிலும் இந்தியா முன்னிலையில் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வேளாண் துறை வளர்ச்சிக்கான திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 22 பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். நைஜீரியாவில் சுரங்கம் ஒன்றில் நேரிட்ட வெடி விபத்தில் 33 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மவுண்ட் எவரெஸ்ட் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியாவின் ரொடாலி விருவா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.